ஜேகேபி வணக்கங்கள். ஆக்சுவலி மலச்சிக்கல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது ஏன்னு பாத்தீங்கன்னா, மலச்சிக்கல்னால நிறைய தோல் பிரச்சனைகள் வருது, மலக்குடல்ல பிரச்சனை ஏற்படுது, ஆசன வாய்கள்ல பிரச்சனை ஏற்படுது. அப்ப எது மலச்சிக்கல்? ஒருத்தருக்கு பிரச்சனையே இல்லாம டெய்லி காலைல எந்திரிச்சுன்னா மோஷன் போச்சுன்னா அவர் மலச்சிக்கல் இல்லாத நபர். ஒரு சில நபருக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலரா மலம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம லகுவாக கழிஞ்சுன்னா அவரும் மலச்சிக்கல் இல்லாத நபர். ஒரு நாளில் ஒரு சிலருக்கு காலையில ஒரு நேரம், ஈவினிங் ஒரு நேரம் ப்ராப்பரா ஒரு டைம் மோஷன் போச்சுன்னா அவரும் மலச்சிக்கல் இல்லாத நபர். அதே நேரத்துல ஒரு நாள்பட்டு போகுது, திடீர்னு ஒரு நாளைக்கு வருது, திடீர்னு 2 நாள் 3 நாள் கழித்து மலம் கழிக்கிறாங்க, திடீர்னு ஒரு நாளைக்கு 4 டைம் கழிக்கிறாங்க, இது எல்லாமே மலக்குடல் சம்பந்தமான பிரச்சனைகள். அப்போ மலம்ங்கிறது என்ன? உடம்பினுடைய கழிவு. அந்த கழிவானது அவ்வப்பொழுது வெளியேறாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உண்ணுகின்ற உணவுகள்ல அதிகமான இந்த எண்ணெய் சத்துக்கள் நிறைந்த உணவுகளை, பொரிச்ச உணவுகளை, ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் அதிகமா சாப்பிடுறது முக்கியமான ஒரு காரணம். இது மலச்சிக்கலுக்கு மட்டுமல்ல, அதிகமான மல கழிச்சலுக்கும் இது முக்கியமான காரணமா இருந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மலச்சிக்கல் சரியாகணும்னா உண்ணுகின்ற உணவுகள் நன்றா மென்று சாப்பிடுற மாதிரி உணவுகளை சாப்பிடணும். முக்கியமாக காய்கறிகள், பழங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உண்ணுகின்ற உணவுகள்ல இந்த செயற்கையான பாலி செய்யப்பட்ட அரிசிகளை குறைத்து நார்ச்சத்துக்கள் நிறைந்த சிறுதானியங்கள், முளைகட்டிய தானியங்களை சாப்பிடணும். உடற்பயிற்சிகள் கண்டிப்பாக அனைவரும் செய்யணும். காலை ஒரு அரை மணி நேரமாவது முடிஞ்ச வரைக்கும் வாக்கிங்கோ, ஜாக்கிங்கோ, ஸ்கிப்பிங் ஏதாவது ஒரு பண்றது ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கும். இதோடு சேர்த்து நம்மளுடைய உணவுகள்லயும் கவனம் செலுத்தி வெறும் ருசிக்காக மட்டும் சாப்பிடாம பசிக்காக நன்றாக மென்று சாப்பிட்டீங்கன்னா மலச்சிக்கல் நிவர்த்தி அடைய முடியும். அதனோடு சேர்த்து ஆயுர்வேத மருந்துகள் மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கிறது இருக்குது. இயற்கை மருந்துகள் மூலமாக, அருமையான ஆகாரங்கள் மூலமாக மலச்சிக்கலில் இருந்து எளிதில் விடுபடலாம்.